சென்னை மெரினாவில் போராட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்கு அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. சென்னை மெரினா கடற்கரையில் மீண்டும் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில காவல்துறையின் அதிவிரைவு படை உள்ளிட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்புக்காக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தடையை மீறி சில அமைப்புகள் இங்கு போராட்டத்தில், அதாவது மெரினா கடற்கரையில் தடையை மீறி போராட்டம் நடத்தலாம் என்ற தகவல் அடிப்படையில் இந்த போலீசார் இந்த பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கண்ணகி சிலை, அதேபோன்று விவேகானந்தர் இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிவிரைவு படை மற்றும் தமிழக காவல்துறையின் சார்ந்த பல்வேறு பிரிவுகளை சார்ந்த போலீசாரும் தற்பொழுது பாதுகாப்பு பணிக்காக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பாக இன்று மாலை போராட்டம், அதாவது தடையை மீறி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார்கள். எனவே அங்கும் அதிக அளவில் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் சில அமைப்புகள் திடீர் போராட்டங்களில் ஈடுபடலாம் என்ற தகவல் அடிப்படையில் இந்த போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் ராஜா.